நம்மள சுத்தி ஒரு பெரிய மதமாற்றம் சதி நடக்குதுன்னு நாங்க சொல்லும் போது நிறைய பேர் அதை கண்டுக்கல. அவங்க போட்ட விதைகள் இப்ப முளைச்சிக்கிட்டு இருக்கு. வர 24ஆம் தேதி 12ஆம் மாசம் மை ஸ்கில்ஸ் காலேஜ் தலும்பாங்ல ஒரு டாக் நடத்துறாங்க. ஓகேங்களா? இந்த டாக்குக்கு யார கூட்டு வந்திருக்காங்கன்னா, இந்தியால இருந்து ஒரு 9 பேரை கூட்டிட்டு வராங்க. அதுல பேச்சாளர் யாருன்னா மதிவதனி. இவங்க யாருன்னா நீங்க டாக்ல நீங்க யூடியூப்ல பாத்துருப்பீங்க. ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் பண்ணாம ஒன்னா இருக்கலாம், லிவிங் டுகெதர ஆதரிச்சு பேசுறவங்க. இவங்க தமிழச்சி அப்படின்ற போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்குவாங்க. நம்ம வீட்டு பெண்கள் கல்யாணம் ஆகாம குடுத்தன நடத்துறது நீங்க ஒத்துக்கிறீங்களா? இந்த கருத்தரங்குக்கு பேர் என்ன தெரியுங்களா வச்சிருக்காங்க? பன்னாட்டு இளைஞர் பகுத்தறிவு கருத்தரங்கம். எங்க யூத் எல்லாம் கெடுக்கிறதுக்கு, இங்க மலேசியால உள்ள பையனுங்க பெண்கள் மைன கெடுக்கிறதுக்கு. அப்புறம் மிச்சம் 8 பேச்சாளர் யாரு தெரியுங்களா? பெரியாரிஸ் குரூப். கடவுள் இல்லன்னு சொல்ற குரூப்பை நீங்க எப்படி மலேசியாவுக்கு டாக் கொடுக்க கூட்டிட்டு வரீங்க? உங்களெல்லாம் சொஸ்மால தான் புடிச்சு போடணும். ஓகேங்களா? மை ஸ்கில் என்ன சொல்றாங்க, நாங்க அந்த ஹால ரேண்ட் தான் விட்டோம். நீங்க ஹால ரேண்ட் விடும் போது யார் என்ன டாக் கொடுக்கறான்னு உங்களுக்கு தெரியாது. மலேசியாவோட கோட்பாட்டுக்கு எகேன்ஸ்டா பேசுறவங்க, பெருச்சாயான் கப்பட துஹான், இதுக்கு எகேன்ஸ்டா பேசுறவங்க, கடவுள் இல்லன்னு சொல்றவங்கள நீங்க கூட்டிட்டு வரீங்க. அங்க உங்களோட ஹாலுக்கு அலோவ் பண்றீங்க அவங்களுக்கு டாக் கொடுக்கறதுக்கு. ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் மதம் மாற்றத்தோட எஜெண்டா. இந்த எஜெண்டா ஆரம்பிக்கும். சோ அந்த டாக் ஷோவை நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணுங்க. இதை விட்டீங்கன்னா இந்த இந்தியா தமிழ்நாட்டை சீரழிச்சது பத்தாதுன்னு இங்க நம்மள சீரழிக்கிறாங்க. நம்மளுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருந்தா கூட நம்ம நாட்டுல நிம்மதியா இருக்கும் தெரியுங்களா? நம்மளுக்கு எந்த ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம பொருளாதாரம் படிப்பு நம்ம இப்படி பார்த்து போயிட்டு இருக்கோம். இவங்க இதை கொண்டு இங்க கொட்டிட்டு போனாங்கன்னா நம்மளோட வாழ்க்கையை நினைச்சு பாருங்க, நம்மளோட ஃபியூச்சரை நினைச்சு பாருங்க. இதெல்லாம் கொண்டு வரவங்களை தான் போயிட்டு சொஸ்மால போடணும்.